ஹலோ, நான் லாட்ஜ் முதலாளி பேசுறேன். வணக்கம் முதலாளி, நான் ரூம் பாய் பேசுறேன். சூர்யா எங்க? அவரு காலையில ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டாருங்களே. கோபி அவரும் கூட போயிருக்காருங்க. சரி சரி, புது மேனேஜர் நாளைக்கு வராரு. பக்கத்து வீட்டுல தங்க போறாரு. அதுக்குள்ள இந்த வீட்டை கிளீன் பண்ணி வைங்க. சரிங்க முதலாளி. கோபால், ஜோசி ரூமுக்கு ஒரு டீ சொல்லு. சரி. பாகவதர் ரூமுக்கு ஒரு பால். சரி. வைத்தியர் ரூமுக்கு ஒரு ஹார்லிக்ஸ். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. விஜயகாந்த், சத்யராஜ், குஷ்பு, ரோஜா, மீனா, சரத்குமார். என்ன பாக்குறீங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்ல இருந்து ஜோதிகா வரைக்கும் அத்தனை பேருக்கு நாம தான் ஆஸ்தான ஜோதிடர். நம்ம கிட்ட கேட்காம ஒரு பைசா அட்வான்ஸ் வாங்குறது இல்ல, புது படம் ஆரம்பிக்கிறது இல்ல. அந்த அளவுக்கு நம்ம மேல பாசம், மரியாதை. வாங்க உட்காருங்க. இந்தாங்க. இதான் உங்க ஜாதகமா? நல்லா பாருங்க. எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மாதிரி வர முடியாட்டாலும் ஒரு செந்தில் சார் மாதிரி வருவானா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஆனா தமிழ்ல இல்ல, ஹிந்தியில இருக்கு. அமீர் கான், ஷாருக் கான், ரித்திக் ரோஷன் அந்த ரேஞ்சில நீங்க வருவீங்க. அப்படிங்களா? நான் இந்தி சினிமாக்கெல்லாம் போகணுங்களா? கண்டிப்பா போவீங்க. ஹிந்தியில எல்லா நடிகர்களுடைய நடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹலோ, ஜோதிட திலகம் மெய்யப்பன் பேசுறேன். ஹலோ, இது யாரு? ரஜினி சாரா? சார் சொல்லுங்க சார். அட அறிவு கேட்டா முண்டோ, நான் மாணிக்கம் பேசுறேன்டா. சொல்லுங்க சார். டேய் மூதேவி, புதுசா வியாபாரம் ஆரம்பிக்கணும், நாள் குறிச்சு கொடுங்கன்னு கேட்டதுக்கு நீ கொடுத்தியே ஒரு டேட், அதுல ஆரம்பிச்சேன்டா. என்ன அமோகமா வந்திருக்குமே? ஏண்டா என் வைத்தறிச்சல கொட்ட 50 லட்சம் ரூபாய் நஷ்டம்டா. நானும் என் குடும்பமும் நடு ரோட்ல நிக்கிறேன்டா. நல்ல விஷயம் தானே? ஏண்டா என் குடும்பம் நடு ரோட்ல நிக்கிறது உனக்கு நல்ல விஷயமாடா? சினிமா நடிகரோட போட்டோ எடுக்காமலே ட்ரிக் ஷாட் எடுத்து 2 போட்டோவையும் ஒன்னா சேர்த்து ஊரையே ஏமாத்துறீங்களே. எத்தனை பேருடா கிளம்பி வந்திருக்கீங்க? என்ன ரொம்ப புகழாதீங்க சார். எது படையப்பா வெற்றிக்கு நான் நாள் குறிச்சதான் காரணமா? எப்படி சார்? உங்க திறமை, உங்க உழைப்பு. சார் ரொம்ப புகழ்றாரு என்ன சார். நான் என்ன சொல்றேன், நீ என்ன உணர்ற? நான் இப்ப அங்க வந்த உன் கதி என்ன ஆகும் தெரியுமா? ரஜினி சார், நீங்க வரீங்களா? நீங்க இங்க வந்தா கூட்டம் கூடிரும். நான் வர்றேன், அதான் முறை. இங்கே வரேங்கிற இல்லடா நாயே, நான் கையோட கிளம்பி வரேன். ரஜினி சார் இப்ப இங்க வர்றேங்கிறாரு. அவர் வரும்போது நீங்க இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. நீங்க கிளம்புங்க, அப்புறமா பாக்குறேன். புறப்படுங்க சார். சூப்பர் ஸ்டார் கூட ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் சார். எதுக்கு? அவருக்கு இந்த பப்ளிசிட்டி எல்லாம் பிடிக்காது பாருங்க. அவர் ரொம்ப சிம்பிளான ஆளு. நீங்க உடனே புறப்பட்டீங்கன்னா நாம அப்புறம் சாவகாசமா பார்க்கலாம். சார் ஒரே ஒரு போட்டோ சார். சொன்னா கேட்கலாம். அடம் பிடிக்க கூடாது ராஜா. ராஜா ராஜா சரிங்க சார். மெதுவா பார்க்கலாம். ஷாருக் கான் மாதிரி வரணுமா வேண்டாமா? அப்ப அதுக்கு ஒரு 500 அட்வான்ஸ் கொடு, கணிச்சு வச்சிடறேன். இந்தாங்க. கோபால், யாராவது கேட்டா ஜோசியர் வெளியூர் போயிருக்காரு சொல்லிடு. சொல்லிடுறேன். இது என்ன புதுசா? தப்பிச்ச. Follow me. கோபால் சார், காஞ்சிபுரம் கிருஷ்ணகானா சபாவுல இன்னைக்கு என்னோட கச்சேரி. பார்த்து யாராவது போன் பண்ணாங்கன்னா நைட்டு 10 மணிக்கு மேல பண்ண சொல்லுங்க, இல்லன்னா காலையில பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். ஹார்மோனியத்தோட சுவி சேர்ந்துக்கடா. சரிண்ணே. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். என்ன பேசணும்? என்னோட தானே பாடிட்டு இருக்காரு. என்னடி பழைய பட்டா பாடுறாரு? வேற ஏதாவது பாட்டு இருந்தா எடுத்து விடுங்களேன். பாடுறேன். கொளுத்தும் வெயிலனும் கூட பார்க்காம என் பாட்டுக்காக காத்திருக்கிறீங்களே. என் பாட்டுன்னா உங்களுக்கு அவ்வளவு பிரியமா? பிரியமாவது மண்ணாவது எனக்கு பஸ் 3 மணி தாயா. அது வரைக்கும் டைம் பாஸ் ஆக வேண்டாம்.
என்னய்யா பாடியா ஒரு நாளாம என்ன உறுதியா போடுறையா? அதை எவனாவது ஒரு பிச்சைக்காரனை கொண்டு போய் போடுறான். இன்னும் இங்கேயா நிக்கிற? டேய், எங்கிட்ட 6 மணி பட்டி மட்டும் இல்ல, இத பார், அருவான இருக்கு, இரணி சீவிர மாதிரி சீவிடுவேன். என்ன தெரியுதா? தெரியலையே. இவரே இப்ப ஞாபகத்துக்கு வருது. இவரு 3 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தார். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல சார், அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம். பொண்ணு விட நான் கலர் கொஞ்சம் கம்மி, அதனால இன்டர்நெட்டா பொண்ணு வீட்டுல குத்தி பேசுறாங்க. நானும் நல்ல கலர் ஆகணும், அதுக்கு உங்க வீட்டை மருந்து மாத்திரை கிடைக்குமா? ஏன் இல்ல, தங்க பாஸ்பா இத 1 மாசம் சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, தக தக தகன்னு தங்கம் மாதிரி ஜெயிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனா விலை தான் கொஞ்சம் ஜாஸ்தி, 1000 ரூபாய். பரவாயில்ல சார், இது எப்படி சார் சாப்பிடுறது? காலையில ஒரு ஸ்பூன், ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன். ஆனா முக்கியமான ஒரு விஷயம், பல்லுல படாம சாப்பிடணும். என் வாழ்க்கையிலேயே ஒளி விளக்கை வச்சிருக்கீங்க, உங்களை நான் மறக்கவே மாட்டேன். இந்தாங்க சார். நானும் உங்களை மறக்கவே மாட்டேன். நான் வரேன் சார். வாங்க, இன்னும் 15 நாள்ல பாருங்க, ரோஜா படத்துல பொண்ணு பார்க்க வர்ற அரவிந்த் சாமி மாதிரி பளிச்சுன்னு கலரா ஆயிடுவீங்க. சின்ன சின்ன ஆசை. தெய்வமே, இப்ப எப்படி இருக்காரு? கல்யாணமாயி ஹாப்பியா இருக்காரா? எப்படி இருப்பான்? இனிமேல் இந்தியாவுல எவனுக்கு பொண்ணு கொடுப்பான்? ஆப்பிரிக்காக்காரன் கொடுத்தாதான் உண்டு. ஏன்? நல்லா பாரியா, அந்த போட்டோல இருக்கிறதே நான் தான். மீடியம் கலர்ல இருந்தேன், இப்படி நீக்குவ மாதிரி ஆக்கிட்டீரா. நல்ல வேலை, பல்லுல படாம சாப்பிடுங்க. பல்லுல மாத்திரம் பட்டுருந்தது, பல்லு தாரோடு மாதிரி ஆயிருக்கும். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சவப்பா இருக்கணும்னா கருப்பாக்கினேன், கருப்பா இருக்கணும்னா சவப்பாக்க முடியாதா? அதுக்கும் என்கிட்ட லேகியம் இருக்கு, ஆனா அது இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி. லேஜா, உங்ககிட்ட மறுபடியும் நான் லேகி வாங்கி சாப்பிட்டு எனக்கு வெண்குஷ்ட வந்து என்ன திருத்திரவா பிச்சை எடுக்க சொல்றியா? போட்டனா மாவன தொலைச்சிடுவேன், தொலைச்சு. தம்பிட்டு பாக்கு, ரோஜா படத்தை வர அரசு மாதிரி ஆக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன ஆப்பிரிக்காக்கு நாடு கடத்திட்டீரா? மகனே, டேய், ட்ரெயின் வந்துச்சுடா, வா. லாட்ஜ் வேணுமா சார்? லாட்ஜ் 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 சார், லாட்ஜ். எவனோ ஒரு கேனைய நாளைக்கு புது மேனேஜர் வர போறானா நம்ம உயிரை வாங்குறதுக்குன்னு. சரி, நீ அனுப்பு, காலை பிடி, அனுப்பு, காலை பிடிக்கிறேன். குட் மார்னிங் சார். லாட்ஜ் வேணுமா சார்? லாட்ஜ் 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 வேணுமா சார்? லாட்ஜ் லாட்ஜ் வேணுமா சார்? பெரிய லாட்ஜா? ஆமா, டீலக்ஸ் ரூம், நான் டீலக்ஸ் ரூம், 24 hours வாட்டர் ஃபெசிலிட்டி, 24 hours டெலிபோன் ஃபெசிலிட்டி, 24 hours டிவி ஃபெசிலிட்டி கூட இருக்கு சார். 3 ஸ்டார் ஹோட்டலா? ஏகப்பட்ட ஸ்டார் இருக்கு சார். நீங்க வாங்க சார். எத்தனை நாள் தங்க போறீங்க சார்? ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன், அது முடிவு வரைக்கும் அங்கதான் இருப்பேன். வாங்க சார். ஓகே சார், லாட்ஜ் வேணுங்களா? வேணும். என்ன பெரிய லாட்ஜா? இல்ல சார், மீடியமா தான் இருக்கும். அப்படியா? ஆனா ஹோம்லியான லாட்ஜ். சரி, உண்மையை சொல்ற, அதனால உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. சரி வா, அங்கேயே போலாம். நான் எடுத்துக்கிறேங்க. ஓகே, வாங்க சார் போலாம். இதான் ஸ்டார் ஹோட்டலா? இதேதான். நீங்க ரிசப்ஷனிஸ்ட்? ஆமா. பேர் அட்ரஸ் சொல்லுங்க. ராஜசேகர். 40. டீலக்ஸா நான் டீலக்ஸா? டீலக்ஸ். 2000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க. முதல்ல ரூமை பார்க்கலாமே. அட்வான்ஸ் ஃபர்ஸ்ட், ரூம் நெக்ஸ்ட். ஓ, தேங்க்ஸ். இந்தப்பா, வாங்க சார், வாங்க, ப்ளீஸ் கம். இருக்கிறது ரொம்ப லக்கியான ரூம் சார். அப்படியா? வெல்கம்.
மினரல் வாட்டர். இது டீலக்ஸ் ரூம். இப்ப காத்து வருதா? வருது. இதுதான் டீலக்ஸ் ரூம். அப்ப நான் டீலக்ஸ். அதுக்கு ஜன்னலே கிடையாது. காத்துலயே வருது. சுத்தம். ஐயா 24 hours ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னீங்க, எங்கயா வருது? என்ன வாட்டர் சர்வீஸ்? வாட்டர் சர்வீஸ் வந்துகிட்டு இருக்கு. நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். ஹரியர் ரொம்ப நல்லா பாடும். வாட்டர் ரெடி. அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கன்னி என்னவானாள். நான் காற்று எம்ஜிஆர் ரசிகன் அப்படியே பண்றான்ல. பேச்ச மாத்தாத. பெரிய ஆளா வர வேண்டியவன் பாவம். டைம் ஒர்க் அவுட் ஆகல. இந்த லாட்ஜ் வேணாங்க, நான் இப்பவே காலி பண்றேன். அண்ணா ஒரு நிமிஷம் வாங்க. இந்த லாட்ஜோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் படிங்க. தாங்கள் கொண்டு வரும் பொருட்கள் காணாமல் போனால் நிர்வாகம் அது இல்ல, பொறுப்பு. மூணாவது முக்கியமானது படிங்க. அட்வான்ஸ் தொகை எக்காரணத்தை கொண்டும் திருப்பி தரப்பட மாட்டாது. என்னையா அது? அட்வான்ஸ் வேணாம்னா இப்ப கூட காலி பண்ணிக்கலாம். இருந்து தொலைக்கிறையா? ரூம் பயங்கரமா கப்படிக்குது. ரூம் ஸ்ப்ரே குடியா? சென்ட். இவ்வளவுதானே, இப்ப வரேன். என்ன ரூம் ஸ்ப்ரே? ஓ அதுவா, ஓகே. ரூம் ஸ்ப்ரே வந்துகிட்டு இருக்கு. தாழம்பூவின் நறுமணத்தில் நல்ல தரம் இருக்கும், தரம் இருக்கும். வாசனை நல்லா வருது. இதுதான் ரூம் ஸ்ப்ரே. வரேன் சார்.